எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை மணி மாலையின் பயன்கள் பற்றி ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் சொல்லணும்னு நினைப்பேன். அடுத்தடுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய பதிவுகள் போட்டுடுறேன் சீக்கிரத்தில். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் தாமரை மணி மாலையுடைய பயன்கள் பார்க்கலாம். இந்த தாமரை மணி மாலையை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப விசேஷமான செய்திகள் இருக்குது. அதாவது கம்மியான செய்தியாக இருந்தால் கூட நிறைய நமக்கு பலனை தரக்கூடியது. இயற்கையாக விளையக்கூடிய ஒரு மலர் தாமரை. அந்த தாமரை பூவே ரொம்ப அழகு. தாமரைனாலே நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய நினைவு தான் வரும். அந்த தாமரை பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய விதையிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த தாமரை மணி மாலை. தண்ணீர் இருக்கின்ற இடமெல்லாம் தாமரை பூ இருக்கும். தாமரை பூ இருக்கின்ற இடத்துல எல்லாம் மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்வார். மகாலட்சுமி தாயார் இருக்கின்ற இடத்துல எல்லாம் பணம் நிறைய புரளும். அதனால் இந்த தாமரை பூவிலிருந்து வந்த அந்த தாமரை மணி மாலை இருக்கு இல்லையா, ரொம்பவே விசேஷமானது. மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்கணும், இல்லை குபேர பூஜை செய்யணும்னா நம்ம இந்த தாமரை மணி மாலையை கட்டாயம் பயன்படுத்தணும். இப்போ இயற்கையாக நான் சொல்லணும்னா, இந்த தாமரை பூ இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நிறைய நேர்மறை சக்திகளை அள்ளித்தரும். அதனால் இந்த தாமரை விதை அந்த தாமரை பூவை காட்டிலும் அதிகமாக நேர்மறை சக்திகளை கொடுக்கும். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கக்கூடியது. அதனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை, அதாவது நல்ல சக்திகளை, நேர்மறையான சக்திகளை, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் இந்த தாமரை பூ கிரகித்து கொள்ளும். அப்படி கிரகித்து கொண்ட அந்த தாமரை மலரிலிருந்து வந்த விதைக்கு ரொம்பவே மகத்துவம் இருக்குது. அந்த தாமரை மணி மாலை எந்த வீட்டில் இருக்கோ அங்கே நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளேயே வராதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த தாமரை மணி மாலையை வைத்து நாம் மந்திரம் சொன்னோமே ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நம் மனதுக்கும் உடலுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அதே போல் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும். எப்போவுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல இடம், அந்த இடத்த தான் பார்த்திங்கன்னா நல்ல இடம்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் எல்லாம் தீய சக்திகளுக்கு உரிய இடம், பாசிட்டிவ் எல்லாம் நல்ல தேவதைகளுக்கு, நல்ல சக்திகளுக்கு உரிய இடம்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல இடத்தில் தான் மகாலட்சுமி தாயார் எப்போவுமே குடிக்கொள்வார். அதனால் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான இந்த பணம் வேணும்னா மகாலட்சுமி தாயாரை எவ்வளோ மகிழ்விக்கணுமோ, எவ்வளோ குளிர்விக்கணுமோ, அதே போல் லக்ஷ்மி குபேரர் பூஜையை செய்தோமே ஆனால் நமக்கு தனவரவு கிடைக்கும்னு நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பூஜை செய்துட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த தாமரை மணி மாலையை நம்ம வாங்கிட்டு மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சொன்னோம்னா, இல்லை லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும் பொழுது அதற்குரிய மந்திரங்கள் சொன்னோம்னா, இல்லைன்னா காயத்ரி மந்திரம் சொல்கிறவங்க எல்லாம் இந்த தாமரை மணி மாலையை பயன்படுத்தலாம். இந்த தாமரை மணி மாலை மந்திரத்திற்கு மட்டும் பயன்படுமா, இல்லை நாம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நமக்கு என்னென்னா, இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது எனக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜியே வர மாட்டேங்குது, கண்ணை மூடி உட்காந்தா நெகட்டிவாக தான் பேச தோணுது, நெகட்டிவாக நினைக்க தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாம் கட்டாயம் இந்த தாமரை மணி மாலையை அணிந்து கொள்ளணும். அப்படி அணிவதனால அதில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த தாமரை மணி மாலை கிரகிச்சு நம்முடைய உடம்புக்குள்ளும் மனதுக்குள்ளும் பாய்ச்சப்படும். அப்படி பாய்ச்சப்படும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சயின்ஸ் ரீதியாக சொல்லும் பொழுது அதில் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கும். நமக்கு சொல்கிறோம் இல்லையா, இந்த விட்டமின் ஏ, விட்டமின் பி அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத அந்த எனர்ஜிஸ் எல்லாம் அதில் இயற்கையாகவே இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம உடலுக்கும் மனதிற்கும் நல்ல சக்தியை பாய்ச்சக்கூடியது. அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இந்த தாமரை மணி மாலையை அணிந்த உடனேயே கிடைக்காது. நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது டாக்டர்கிட்ட போகிறோம், விட்டமின் கம்மியாக இருக்குன்னா டாக்டர் சொல்லுவாங்க, விட்டமின் மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. வீட்டுக்கு வருவோம், சாப்பிட்ட உடனேயா நமக்கு அந்த எனர்ஜி கிடச்சிருது. அது நம்ம சாப்பிட ஒரு வாரம் 10 நாள் எடுத்த பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தெம்பு வர மாதிரி இருக்கும் இல்லையா. அதே போல் தான் இந்த தாமரை மணி மாலையாகட்டும், இல்லை எந்த பூஜை பொருள்களுமே வாங்கி வச்ச உடனேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்பிக்கையோடு நம்ம வேண்டுதல்கள் செய்யணும், பூஜைகள் செய்யணும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலேயே, நம்ம கண்களுக்கு புலப்படாமலேயே நல்ல பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் நம்
உடலில் பாய்ச்சப்படும். அதனால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரி, இந்த தாமரை மணி மாலையை நம்ம வாங்கிட்டு அப்படியே பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், இந்த தாமரை மணி மாலை வாங்கியவர்கள் அதை நெய் பூசிக்கோங்க. ஏன்னா இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள்கள் எல்லாமே இந்த நெய்யினால் தான் ரொம்ப சீக்கிரத்தில் ஈர்க்கப்படும். நெய்யினா உடனே நிறைய எடுத்துகிட்டு அது பூசிடாதீங்க. சரி, தாயாருக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து பூசிடாதீங்க. சும்மா ஒரு சொட்டு கையில் தொட்டுட்டு அப்படியே அந்த மாலையில் ஃபுல்லாக பூசி விட்டுருங்க. அப்படி பூசிட்டு நம்ம இரவு முழுக்க அப்படியே விட்டுறணும். அப்புறம் நம்ம இது பயன்படுத்த வேண்டிய நாள் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த தாமரை மணி மாலையை பயன்படுத்தலாம். இரவு முழுக்க அந்த நெய்யிலேயே இருக்கட்டும். அந்த நெய் பூசணும் இல்லையா, அதுலேயே இருக்கட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எறும்பெல்லாம் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் நம்ம மூடி வச்சிடணும் அதை. அப்புறம் அந்த ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணால், காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லாட்டி சாயந்தரம் செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருடைய பூஜை எல்லாம் எப்போவுமே மாலை நேரத்தில் செஞ்சோன்னா நல்ல பலன் கிடைக்கும். அப்படி நேரம் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம் அருமையான முகூர்த்தம், எல்லாத்த விட சிறப்பான நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம இந்த மாலையை வைத்து நம்ம மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த தாமரை மணி மாலையை உபயோகிப்பவர்கள் தினமுமே மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சொன்னால் சிறப்பு. அப்படி முதலாக வாங்கி அணியக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா, மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை, வெறும் ஒரே ஒரு சொல் தான் இருக்குது ஸ்ரீம். அந்த ஸ்ரீம்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே அடக்கம். மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் அது. அந்த ஸ்ரீம் என்கின்ற பீஜ மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். இது கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருங்க. அதனால் நீங்கள் இந்த 10 நிமிஷத்தில் இந்த மந்திரத்தை முடிச்சிருங்க. தினமுமே சொன்னோமே ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல் முறையாக அணியும் பொழுது அதை சொல்லுங்கள். பொதுவாகவே தாமரை மணி மாலை வாங்கியவர்கள் தினமுமே சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரம் சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஸ்ரீம் என்கின்ற பீஜ மந்திரம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உங்களுக்கு சுருக்கமான மந்திரம் தான் சொல்கிறேன், நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு இது போதும், இந்த ஒரு வரி மந்திரம் போதும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, அது 108 தடவை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 54 முறை சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா 21 முறையாவது கட்டாயம் சொல்லுங்கள். இதை தவிர லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறீங்க இல்லையா, அப்போது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அந்த மந்திரத்தை 108 முறை இந்த தாமரை மணி மாலையை பயன்படுத்தி சொல்லுங்கள். இப்படி மந்திரத்தை உச்சாடனம் செய்த பின்னாடி அந்த தாமரை மணி மாலையை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா நம்ம அணிந்து கொள்ளலாம். ஏன்னா அதில் மந்திரத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் இன்னும் ஏற்கனவே தாமரை மணி மாலைக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, தனத்தை ஈர்க்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம அந்த மந்திரம் உச்சாடனம் செய்த பின்னாடி அந்த மாலையை அணிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க, நாங்கள் வெளியில் போகிறோம் வர்றோம், இவ்வளோ பெரிய மாலையை போட்டு போனோன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்ச நேரம் நம்ம அணிஞ்சிருந்தாலே போதும். அப்படி இல்லை, எங்களுக்கு போட்டுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த மந்திரம் முடிஞ்ச உடனே மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மணி மாலையை போட்டு விட்டுருங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தாமரை மணி மாலை இருக்கின்ற இடத்துல தனம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இயல்பாகவே இந்த தாமரை மணி மாலைக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயாருக்கும் லக்ஷ்மி குபேரருக்கும் உகந்த மாலைன்னு சொல்லப்படுது. இந்த தாமரை மணி மாலை நீங்கள் வச்சு இந்த மந்திரங்களை சொல்லி பாருங்கள். இல்லை மந்திரங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெறும் அந்த மாலையை வச்சிங்கன்னா கூட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தாமரை மணி மாலைக்கு மிகவும் அதிகமாக இருக்குது. இதைத்தான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த காலங்களில் அந்த வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலத்திலேயே ஆதி காலத்திலேயே இந்த பணப்புழக்கம் எல்லாம் எப்பொழுது இருந்ததோ அப்போவே என்ன பண்ணாங்களா, இந்த பணத்தை ஈர்க்கக்கூடியது என்னென்ன பொருள்களோ அதை பார்த்து பார்த்து அவங்க வீட்டில் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் இதை நம்ம இப்படி மந்திரம் சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமிக்கு உரிய பொருள் அப்படின்னு அவங்க பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. அதே போல் வருங்கால சந்ததியினருக்காக புத்தகங்கள் வாயிலாக வாய்மொழியின் வாயிலாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் இந்த தாமரை மணி மாலையை பற்றி சொல்லணுன்னா, தன ஆகர்ஷணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிரம்பியது.
சரி, இப்போ இந்த தாமரை மணி மாலையை வாங்கியவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, அது வந்து கொஞ்ச நாளில் உளுத்து போயிடுது, அப்புறம் வந்து நூல் விட்டு போயிடுது அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம viha.online இருக்கக்கூடிய தாமரை மணி மாலை பார்த்தீங்கன்னா இயற்கையானது, அதில் எந்த பூச்சி வேலையும் நாங்கள் செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள், அது ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ப்ரௌனாக இருக்கும். சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அட்டை கருப்பாக இருக்கும். அது வந்து நாங்கள் எந்த பூச்சி வேலையும் செய்யலை, எதுவும் அதில் பூசலை. நிறைய பேர் வார்னிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்கும் அதில். அதனால் நம்ம அப்படியே தான் பயன்படுத்தணும். நம்ம வேறு ஏதாவது பூசிட்டோன்னு வைங்களேன், நெய்யை தவிர, அப்புறம் வந்து அதோடைய தன்மை கொஞ்சம் மாறுபடும் கட்டாயம். இப்போது ஒரு சிலர் வந்து நூல் விட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கள, அவங்க ஊசி எடுத்துகிட்டு கோத்துக்கலாங்க. அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இதில் இருக்குது. நான் எல்லாம் அப்படி தான் செய்வேன். நூல் விட்டு போயிடும். எங்கேருந்து வாங்கினாலும், இங்கே விஹால கிடையாது, எங்கேருந்து வாங்கினா கூட நூல் விட்டு போயிடும் அது கொஞ்ச நாளில். அப்போ நான் வந்து திரும்ப அது கோத்துப்பேன். சரி, நம்ம viha.online இருக்கக்கூடிய தாமரை மணி மாலை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இயல்பான தாமரை மணி மாலை. ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது இல்லையா, இதுதான் ஒரிஜினலுங்க. ரொம்ப பிளாக்காக இருக்கிறதெல்லாம் எப்படின்னு தெரில, எனக்கு அதை பற்றி சொல்ல முடியல. சரி, இதை தான் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு லேசாக ஒரு சொட்டு நெய் இந்த விரலில் தொட்டுட்டு எல்லா இடத்துலையும் பூசி வச்சிடணும். அது நல்ல மணமாகவும் இருக்கும், ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக ஏற்படும். இந்த தாமரை மணியின் மாலையில் இன்னொரு சிறப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து அனைவருமே இந்த தாமரை மணி மாலையை பயன்படுத்தலாம், அணிந்தும் கொள்ளலாம். ஏன்னா அதில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதற்காக அந்த மருத்துவ குணத்திற்காகவாவது நம்ம இதை அணிந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் பணத்தை ஈர்க்கின்ற தாமரை மணி மாலை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.